நாம் இன்றைக்கி சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டை, ஏலக்காய், கசகசா எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு, 4 பல்லு பூண்டு, பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணது, 2 தக்காளி ப்ளஸ் தேங்காய்ச்சல். பக்கத்தில் லேசாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தேங்காய்ச்சல் போட்டு நல்லா சும்மா ஒரு 2-3 கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கிராம்பு சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை ப்ளஸ் மல்லிச்செடி போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தூள், கரம் மசாலா 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சுற்றி கிளறி விட்டுட்டு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. தான் போட்டேன். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு விசில் வச்சுக்கலாம். 3 விசில் அடித்ததும் ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சுவையான சிக்கன் சால்னா ரெடி. அதோடு தான் சாப்பிட்டோம். நீங்கள் பரோட்டா, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.